அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். நம்மளுடைய ஸ்டூடெண்ட் நெக்ஸ்ட் யூடியூப் சேனலில் எம்பிபிஎஸ் நிறைய அப்டேட் கொடுத்துட்டே இருக்கிறோம். இன்றைக்கி ஒரு முக்கியமான அப்டேட்டு நேற்றே கொடுத்துட்டாங்க. பட் இருந்தாலும் எம்சிசியில் ரெசிக்னேஷன் இன் ரவுண்ட் ஒன்னோடைய டேட்டை 3ஆம் தேதி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. சார், இது எனக்கு பயனுள்ளதாக இருக்குமானா, இந்த ரெசிக்னேஷன் அப்படின்ற ஒரு டாப்பிக்கு யாருக்கு பயனுள்ளதாக இருக்கலாம் அப்படின்னா, அதை தான் இந்த வீடியோவில் கவர் பண்ண நினைக்கிறோம். அது இல்லாமல் இந்த கவுன்சிலிங் ஷெடியூல் ஏன் தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரியும் பார்க்கலாம், இந்த வீடியோவில் பார்க்கலாம். பட் வி ஹாவ் த கண்டென்ட் ஆஃப் டைட்டில், இந்த ரேஞ்ச் ஆஃப் ஷெடியூல் எப்படிலாம் எதிர்பார்க்கலான்னு. ஸோ நம்பர் 1, ஃபஸ்ட்டு நேஷ்னல் மெடிக்கல் கவுன்சிலிங்கில் கமிஷனில் நார்மலாக மெடிக்கல் காலேஜஸை எவாலுவேஷன் பண்ணுறதும் குவாலிட்டி சிஸ்டத்தை மானிட்டர் பண்ணுறதும், ஒரு காலேஜில் இவ்வளோ இடங்களை சீட்டு நீங்கள் ஃபில் பண்ணிக்கலான்ற ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கிற சென்ட்ரல் யூனிவர்சிட்டியோ எல்லாத்துக்கும் பர்மிஷன் கொடுக்குறது என்எம்சி தான். ஸோ என்எம்சி வந்து 17/7, அதாவது ஜூலை 17ஆம் தேதி ஒரு சீட் மேட்ரிக்ஸ் கொடுத்து, இந்த காலேஜில் இவ்வளோ இன்டேக்கில் நீங்கள் சீட் அட்மிஷன் ஸ்டேட் கவர்மெண்ட் அத்தாரிட்டியும் சென்ட்ரல் கவர்மெண்ட் அத்தாரிட்டியும் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி டிக்ளேர் பண்ணாங்க. அதில் தான் சில கல்லூரி லாஸ்ட்டில் கூட 2 டீம்டு யூனிவர்சிட்டிஸ் வரலங்க, இந்த ரவுண்டில் கண்டிப்பாக வந்தே ஆகும் அப்படின்ற மாதிரி சொன்னோம். ஸோ என்எம்சி ஹேஸ் டு டிசைட், ஒரு காலேஜ் ஏற்கனவே அப்ரூவல் இருக்கிற காலேஜை இன்டேக்கை ஸ்டாப் பண்ணுறதோ, இல்லை குவாலிட்டி இல்லைன்னு சொல்லிட்டு இன்டேக்கை குறைக்கிறதோ, இந்த வருஷம் புதுசாக காலேஜை அனுமதிக்கிறதோ, ஏற்கனவே இருக்கிற காலேஜில் சீட்டு இன்க்ரீஸ் இன்டேக் அப்ளை பண்ணவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கலாமா வேணாமான்னு டிசிஷன் எடுக்கிறது எல்லாமே என்எம்சி தான். ஸோ என்எம்சியோடைய அந்த அஃபீஷியல் சீட் மேட்ரிக்ஸ்க்காக தான் எம்சிசி வெயிட் பண்ணுறாங்க. அந்த இது வந்து 17ஆம் தேதி கொடுத்தாங்க, ஜூலை மாதம் முதல் ரவுண்டில் 17ஆம் தேதி கொடுத்தாங்க. இவங்க 18ஆம் தேதி கவுன்சிலிங்கை எம்சிசி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி என்எம்சிலேருந்து ஒரு கம்யூனிகேஷன் கொடுத்துட்டாங்கன்னா இவங்க எம்சிசி இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. மொரலஸ் இப்போ வந்து 3ஆம் தேதி வரை ரெசிக்னேஷன் கொடுத்துருக்கிறதுனால அவங்க வந்து ஒரு 1 or 2 days டிலே பண்ணி கூட ரெஜிஸ்ட்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். பட் சீட் மேட்ரிக்ஸும் சாய்ஸ் ஃபில்லிங்கும் 4ஆம் தேதியோ 5ஆம் தேதி வரைக்கும் போகலாம் அப்படின்றது ஒரு தோராயமான கணிப்பு. இந்த நாட்கள் டிலே ஆகிறதுனால என்னெல்லாம் நடக்கும், என்னெல்லாம் இம்பாக்ட் கிரியேட் ஆகும் அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க, பயம்தான் அதிகமாகும். சரிங்களா? இது வரைக்கும் சீட்டை பார்க்காதவங்க ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம எப்போதுமே எல்லா மாணவர்களும் ஒருத்தட்ட பேசணும், ஒரு தடவை கால் பண்ணோம், அப்புறமேல அவர் சொல்கிறதும் கரெக்டாக தான் இருந்துச்சு, அதுக்கப்புறம் நானே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன், இது வரைக்கும் போய் பார்க்கல, அப்படி மாதிரி இருக்கிறவங்களாம் ரொம்ப சந்தோஷம். பட் இது முடிஞ்ச வரைக்கும் கவுன்சிலிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்து உங்களுக்கு தேவையிருந்த சரி பண்ணிக்க பாருங்க. ஸோ ரெசிக்னேஷன் ரவுண்ட் 1 எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறதுனால யாரெல்லாம் ரெசிக்னேஷனுக்கு போகலாம், யாரெல்லாம் போக வேண்டான்ற மாதிரி இதில் ஒரு கண்டென்ட்டாக பார்க்கலாமே. ரெசிக்னேஷன் யாரெல்லாம் போக வேண்டாம்னு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா, தமிழ்நாட்டு மாணவர் ஆல் இண்டியா கோட்டாவில் அரசு மருத்துவக் கல்லூரியில் தமிழ்நாட்டிலே வாங்கியிருக்கிறாரு, எனக்கும் பிடிச்சிருக்கு, போய் ரிப்போர்ட் பண்ணதெல்லாம் ரிப்போர்ட்டும் பண்ணிட்டாரு அப்படின்ற பட்சத்தில் தயவு செஞ்சு அவங்க சீட்டை ரிசைன் பண்ணாதீங்க. ஏன்னா அது ஆல் இண்டியா கோட்டா சீட்டு. உங்களுடைய இடத்தை நீங்கள் ரொம்ப தாராள மனசாக தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கீழே ஒரு சீட்டை விட்டு கொடுத்துருக்குறீங்க, ஆல் இண்டியா கோட்டாவில் நீங்கள் வந்து சீட்டை பயன்படுத்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கணக்கு எடுத்துக்கிட்டு அதை வந்து ரிசைன் பண்ண போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன். அடுத்து 2வது கேட்டகரியில் யார் ரிசைன் பண்ண போக வேண்டாம் அப்படின்னா, நீங்கள் இந்த கடைசி மார்க்கான 215 இருந்து ஒரு 300 மதிப்பெண்குள்ளே இருக்கிற மாணவர்கள் தயவு செஞ்சு உங்கள் சீட்டை ரிப்போர்ட் பண்ணிட்டீங்க. சரிங்களா? ரீ அலாட்மெண்ட் கேட்டால் பரவாயில்ல, சந்தோஷம். ஏன்னா அது ரிப்போர்ட்டில் இருக்கட்டும், கையில் ஒரு சீட் இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக போயிடலாம். ஏன்னா அவங்களுக்கு என்ன ஒன்றுனா, ரீ அலாட்மெண்ட்டில் எக்ஸ்பெக்டட் காலேஜ் இல்லைன்னா திரும்ப ரிசைன் பண்ணுற மாதிரி ஆகிடும் இல்லையா? ஸோ அப்படி பார்க்கும்போது ரிசைனேஷன் யாரெல்லாம் போக வேண்டாம்னு சொல்கிறேன்னா, மார்க் குறைவாக இருக்கிற மாணவர்கள் தயவு செஞ்சு ரிசைனேஷன் பண்ணாதீங்க. டீமில் ஜாயின் பண்ணவங்க மார்க் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது சார், எனக்கு ஒரு 420 or 430, 390, 400 இந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கேன். பட் எனக்கு வந்து நான் ஒரு காலேஜில் கொஞ்சம் ஹை ஃபீஸ்லேயே போய் ஜாயின் பண்ணிட்டேன். பட் அந்த காலேஜில் எனக்கு ஒரு டவுட்டு தான், வேண்டான்னு தான் தோணுது, ஒரு 50% தான் போய் ஜாயின் பண்ணேன். அப்படி இருக்கிறவங்க வேணும்னால் உங்களுக்கு எதிர்பார்த்த கல்லூரியாக இல்லாத பட்சத்தில் அடுத்தடுத்த ரவுண்டுகளிலும் எனக்கு சேஃபான ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டில் காலேஜஸ் இருக்குது, இல்லை நான் சார் கூடயே ட்ராவல் பண்ணி நான் வேறு மாநிலத்தில் கூட போயிட்டு ஒரு 11 to 12 lakhs படிக்க போகிறேன், இங்கே டீமில் வந்து நான் 20-25 லட்சம் கட்ட முடியாது, அப்படி இருக்கவங்க மட்டும் ரெசிக்னேஷன் போகலாமோ அப்படின்னு சொல்லி நான் சஜஸ்ட் பண்ணுறேன் இந்த வீடியோவில். ரைட்? ஸோ ஷெடியூல் மேபி எகெயின் டிலே ஆகலாம். என்எம்சியோடைய சீட் மேட்ரிக்ஸ் வர வரைக்கும் டைம் எடுத்துப்பாங்க. எகெயின் நிறைய மாணவர்களுக்கு என்ஆர்ஐ ப்ரிப்பேர் பண்ண ரொம்ப ரிப்பீட்டடாக சொல்லிட்டே இருக்கிறோம். அவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய சான்ஸு எகெயின் ஒரு ஃபியூ டேஸ் டைம் இருக்குது. திரும்ப அவங்க அந்த டாக்குமெண்ட்ஸ் ப்ரிப்பரேஷனை அக்ரெசிவாக பண்ணி கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். அப்போ தான் எங்களால் சீட்டை மாற்றி எப்படியாவது சீட்டை வாங்காத மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு போகாமல் ஆப்ஷன் அதிபதி சீட்டை வாங்கி கொடுத்துடலாம். அதே மாதிரி ஜஸ்ட்டு பேசணும், நம்பிக்கையாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் நம்மளே பார்த்துக்கலான்னு இருக்கிறத விட
நமக்கு வேண்டாம், இது ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட் இருக்குது, சாரை போய் பார்த்தலாம்னு நினச்சா தயவு செஞ்சு வந்து பார்த்து உங்களுடைய தேவையை பூர்த்தி பண்ண பாருங்கள். சரிங்களா? அதே மாதிரி ரிசைக்னேஷன் பார்த்தீங்கன்னா திரும்ப ஃபுல்லாக அழைச்சிட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் ரவுண்ட் 2. சரிங்களா? அதனால் அது வரைக்கும் சீட்டு வாங்காதவங்க ஸ்டார்ட் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. சீட்டே இல்லாதவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். டிலே ஆக என்ன நடக்கும்னா லோயர் மார்க் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஆபத்தாகும். ஏன் ஒரு 350 மதிப்பெண் 370 மதிப்பெண் இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, டிஎன் மெடிக்கல் என்ன நடக்க போகிறதுன்னு தெரியல, சென்டாக்ல முடியாதுன்னு சொல்லிட்டாரு சாரே. அப்போ நம்ம என்ன பண்ணிடணும், எம்சியில் போட்டு ஒரு சீட் வாங்கி வச்சுக்கணும்னு சொல்லி ஒரு சீட் ஆக்குபை பண்ணுறதுக்கு வந்துருவாங்களே தவிர இந்த லோயர் மார்க்குக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்க முடியாமலேயே ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ ஆபத்து அவங்களுக்கு தான். டிலே ஆகக்கூடாது, சீக்கிரமாக ஆரம்பிக்கணும், ஆன் டைமில் கவுன்சிலிங் ஆரம்பிக்கணும் எதிர்பார்க்குறேன். சரிங்களா? அதே மாதிரி சேம் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுக்கான காரணம் டிலே. சரிங்களா? சரி, எகைன் செகண்ட் ரவுண்டில் ரீஅலாட்மெண்ட் போகணுமா, ரீஅலாட்மெண்ட் போகக்கூடாதா, ரீஅலாட்மெண்ட் போனால் எனக்கு பெனால்ட்டி போகுமா, இந்த மாதிரியான நிறைய டிஸ்கஷன்லாம் வரப்போகிற வீடியோக்களில் நிறைய பண்ண போகிறோம். ஸோ தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு தேவையில் இருக்கிற பட்சத்தில் நேரில் வந்து பாருங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ முக்கியமாக இந்த வீடியோவில் கவர் பண்ண நினைச்சது ரெசிக்னேஷன் டேட். யார் ரெசிக்னேஷன் போகணும், யார் ரெசிக்னேஷன் போகக்கூடாது, இது என்னுடைய பர்சனல் சஜஷன் மட்டும்தான். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நன்றி, வணக்கம்.